வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3/12/2025 கார்த்திகை மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை. கார்த்திகை தீபம் என்று அனைவரும் அறிவீர்கள். எல்லோருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இருள்கள் நீங்கி சந்தோஷம் என்ற ஒளி இன்றையிலிருந்தாவது தொடர்ச்சியாக வாழ்க்கை முழுவதும் பரவுவதற்கு எல்லா வல்ல அண்ணாமலையாரும் எல்லா வல்ல பிள்ளையார்பட்டியும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அதிகாரிகள் குடும்பத்தில் தெரியவில்லாமல் ஒரு வாக்குவாதம் வந்தாலும் குருவின் அனுகூலம் பரிபூர்ணமாக உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். முதலீடுகள் வாங்கும், நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட வாங்குவது விற்பது போன்ற டிஸ்கஷன்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொண்டாலே நன்மை ஏற்படுத்தி தரும். கொடுக்கல் வாங்கலில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள். தொழில் ரீதியாக ஏற்றமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. உறவு முறையில் இருந்த சிக்கல்களை விட்டு கொடுக்காமல் பார்த்து கொள்வது அனுகூலமான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் லாபம் சந்தோஷம் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு. முதலீடுகளுக்கு அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் டக்கென்று நடைபெறுவது சாத்தியக்கூறான அமைப்பு என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். ப்ரமோஷனுக்கு குறைவு இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்புக்கு விட்டு கொடுத்து போகிறது அனுகூலத்தை தரும். திட்டங்கள், படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஒரு மாதிரி குழப்பங்கள் காணப்பட்டாலும் அந்த குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் விரைவிலே ஏற்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையும் ஆதரவும் உங்களை பலப்படுத்தக்கூடிய காலகட்டம். கடல் கடந்த தொழிலில் இருப்பவர்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் காணப்பட்டாலும் சந்திராஷ்டிரமும் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். நட்பு விஷயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அந்த குழப்பத்திற்கு முழு காரணம் நீங்கள் தான் என்பதும் உங்கள் ஈகோ தான் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் பிளேம் செய்வதோ செல்வியை பிளேம் செய்வதோ கூடாது.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். உங்களுடன் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருக்கு என்ன பிரச்சனை என்பதையாவது மனமிட்டு பேசுவது ஆறுதலையும் இருவருக்கும் இல்ல உறவுகளை பலப்படுத்தக்கூடிய காரியகட்டத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அனுகூலமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் ஏற்றங்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு மன அழுத்தம் தீர்வது பணவரவில் இருந்த பாதிப்புகள் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களில் தனுசு ராசிக்காரர்கள் வருவார்கள். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம் உத்தியோகமேற்றம் வியாபாரமேற்றம் படிப்பேற்றம் என்ற அனுகூலமும் சந்தோஷமும் யோகத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வெளியிடம் தொழில் குடும்பம் அனுகூலங்கள் ஏற்றம் ப்ரமோஷன் இடமாற்றங்கள் என்ற தொடர்ச்சியாக நல்ல செய்திகள் வருவது. வண்டி வாகனங்கள் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் நிமித்தம் உத்தியோக நிமித்தம் வியாபார நிமித்தம் படிப்பு நிமித்தம் என்ற நிமித்தத்திற்கு அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தொழில் ரீதியாக முன்னேற்றம் தாய் வழி உறவுகளில் ஏற்றம் பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய அமைப்பு. இடமாற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் என்று எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கக்கூடிய நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் ரீல்ஸ் பார்த்து கொண்டு ஃபோனை நோண்டி கொண்டு இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. காலையிலே குளித்து விடக்கூடிய மீன ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.